ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், சாட்டர்டே இருக்கேன் வீட்டில். சாமியை கும்பிட்ட பாரு, எல்லாம் க்ளீனிங்லாம் பண்ணுவேன் சாட்டர்டேக்கு. அதுக்கு பிறகு இன்றைக்கி 2 பொரியல் ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். நான் இருக்கிறது பாம்பேயில். என் பேர் அனுசியா. ஸோ இது பீன்ஸ் பொரியல். கொதிக்கிற தண்ணியில் பீன்ஸை நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சுட்டேன். இதுதான் எங்கள் கிச்சனோட சிச்சுவேஷன். காலங்காத்தால் நான் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பீன்ஸை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு கொதிக்கிறதுக்கு வச்சுட்டேன். ஏன் ஆக்சுவலி ட்ரைபாட் தொழிஞ்சிட்டு, அதனால தான் ஒரு கையிலேருந்து மொபைல் பிடிச்சிட்டு இன்னொரு கையிலேருந்து வேலை செஞ்சுட்டு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இது பீன்ஸை நல்லாவே கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை தண்ணியில், குளிர்ந்த தண்ணியில் நல்லா ஒருக்கா ரன் த்ரூ பண்ணோம். அது கொஞ்சம் பச்சையாக இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பொரியலுக்காக ஒரு சின்ன மசாலா, கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் போல் நல்லா கருப்போல் போட்டிருக்கேன், ஒரு கை போல். அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு அரை முறி தேங்காய் நீங்கள் போட்டுக்கிடலாம். இதெல்லாம் நல்லா கொரகொரப்பாக நல்லா அரைச்சி வச்சுக்கிடுங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், ஏன்னா 2 பொரியல் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சட்டி எடுத்து நீங்கள் பேன் எடுத்து சூடு பண்ணிக்கிடுங்க. அதில் எண்ணெய் உங்களுக்கு எப்படி போடணும் அது போட்டுக்கிடுங்க. இதில் கம்மி எண்ணெய் போட்டாலும் நடக்கும், பிகாஸ் பொரியல் சீக்கிரமே ஆயிரும். ஆல்ரெடி நான் அதை பாதி குக் பண்ணிட்டேன். ஸோ அது எண்ணெய் சூடாகின பிறகு இதில் உளுந்த பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு உளுந்த பருப்பும் இந்த பொடுசனை இருக்குன்னு வெள்ளை பூண்டு, அதுக்கு பிறகு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக வேணால் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதிகமாக எடுத்துக்கிடுங்க. அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஒரு வறுத்துட்டு திருப்பி நீங்கள் இதில் கொஞ்சோண்டு காயம் போடணும். காயம் போட்ட பிறகு இந்த அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை, இதை இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 வசுக்கிடுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் பொதுவாகவே எல்லா குக்கிங் ஹை ஃப்ளேமில் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸும் வீடும் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சொல்ல முடியாது. ஆனால் இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் குயிக் குக்கிங் இருக்கும். இந்த காய்கறியெல்லாம் வாங்கி அட்வான்ஸ்லேயே நல்லா கழுவி நறுக்கி வச்சுருவேன். இந்த பொரியலில் தேங்காய் போட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சோண்டு வேர்க்கடலையும் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ கழுவுன பீன்ஸை போட்டு நல்லா அதை வசுக்கி இந்த வேர்க்கடலையும் கொஞ்சம் பவுடராக ஆக்கியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொரப்பாகவும் போட்டுக்கிடலாம். எனக்கு கொஞ்சம் பவுடரில் பிடிக்கும் இது, அதனால பவுடராக போட்டுட்டு இதை நல்லாவே ஒரு கிண்டிட்டேன். ஆக்சுவலி வெஜிடபிள் பொரியல், பீன்ஸ் பொரியல் ரெடி. உங்களுக்கு இதில் ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப குயிக்காயிரும். மட்டும் பீன்ஸும் நீங்கள் இந்த கார்லிக், அது வெள்ளைக்கூட இது தொலி வச்சுக்கிடுங்க. பீன்ஸை நீங்கள் கழுவி நல்லா இதை பொடுசாக நறுக்கி வச்சுக்கிடுங்க அட்வான்ஸில். ஸோ உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப சூப்பராகிடும். இந்த மிக்சியில் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்த வேர்க்கடலை பவுடர் அது கூட இதில் போட்டுட்டு நல்லாவே இதை கிண்டி வச்சாச்சு. ஸோ ஒரு பொரியல் ரெடி ஆகிட்டு. ஸோ 2வது பொரியல் பாருங்கள், நான் காலிஃப்ளவர் அங்கே ரெடி ஆகிட்டு ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருந்தேன். அதோட ரெசிபியும் உங்களுக்கு இப்போ குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்காக காலிஃப்ளவரை நல்லா நறுக்கி எனக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அவ்வளோ பெரிய சைஸில் நல்லா நறுக்கி கொலாட்ரில் அதை ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு இருக்கேன். இது போட்டுட்டு இந்த காலிஃப்ளவரை நல்லா ஒருக்கா கழுவி வச்சிருவேன். ஸோ இது காலிஃப்ளவர் ரெசிபிக்காக காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸ், இல்லைன்னா கொஞ்சம் பெருசாகவே இந்த பாருங்கள் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வெள்ளைக்கூடு எடுத்திருக்கேன். இந்த வெள்ளைக்கூடு, பச்சை மிளகாவும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தி வேணும்னா ஒரு 5-6 எடுத்துக்கிடுங்க. இது 4-5 போல் வெள்ளைக்கூடு எடுத்திருக்கேன். அது வெள்ளைக்கூட எடுத்து நல்லா பொடுசாக நறுக்கி, அதுக்கு பிறகு ஒரு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா நறுக்கி வச்சுட்டேன். பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுட்டேன். இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும். வேறு 2 தக்காளி, அதுவும் தக்காளி ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, சின்ன சைஸ் தான். ஸோ அதுவும் கழுவி அதுவும் வச்சுருந்தேன். ஒன்றா இப்போது உங்களுக்கு ரெசிபி காட்டுறேன். ஸோ இது நான் கொலாட்ரில் அங்கே வச்சிருக்கிறது காலிஃப்ளவர். அதுக்கு பிறகு இது வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைக்கூட வெட்டி ஒரு பவுலில் இதுவும் நான் போட்டு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு ரெசிபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த கடாயில், பேனில் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் போடுறேன். இதில் என்ன ஒரு சின்ன காமெடி பண்ணிட்டேன்னா, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன். தெரியாதனமாக போட்டேன். ஆனால் அது எப்படின்னா அதுக்கு பிறகு அந்த எண்ணெயும் குறைச்சிட்டேன். ஆனால் இதில் எப்படின்னா இது ஒரு டிப்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஆனால் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன். இந்த பாருங்கள், எண்ணெய் ஜாஸ்தி ஆகிட்டு ரியலைஸ் ஆகிட்டு. ஸோ நான் அந்த கடாயிலேருந்து எண்ணெயை திருப்பி இந்த பவுலில் வச்சுட்டேன். இந்த பவுலில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் எப்போமோ வச்சுருப்பேன் தனியாகவே.
ஓகேவா. ஸோ அதுலேருந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த கடாய் வந்து கொஞ்சம் க்ரீஸிங் ஆகிட்டு, க்ரீஸிங் ஆகுனா கம்மி எண்ணெயிலே நீங்கள் வந்து இந்த பொரியல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் யூஸ் ஆகாது. நான் கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்பேன், ஆனால் இந்த ரெசிபிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் கடுகு ஜீரகம் இதை போட்டு கொஞ்சம் பொடிகிற வரைக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைக்கூடு இதெல்லாம் போட்டு இதையும் கொஞ்சம் ஒரு கிண்டிட்டு கொஞ்சம் வசுக்கி இதில் ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்டில் 1 மினிட் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வசுக்கிட்டேன், ஐ மீன் குக் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இதை நல்லா குக் பண்ண அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு எண்ணெய் போடுறேன். ஏன்னா இப்போ இந்த குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் அதுவும் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறோம் கொஞ்சம் புகையாக வர ஸ்டார்ட் ஆகிட்டு, எண்ணெய் கம்மின்னா புகை வர உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லா ரெசிப்பியில் ஒரு காமன் இது வந்து கார்லிக்கும் ஹீங்குனா இது என்ன காயம், இது 2 எப்பவும் இருக்கும். ஸோ இப்போ காயமும் போட்டுட்டேன். இந்த 2 மீடியம் சைஸில் தக்காளியும் நறுக்கி வச்சுட்டேன். இந்த தக்காளியும் இப்போ நறுக்கி இதில் போட்டுருவேன், இந்த கடாயில் போட்டுருவேன். பேனில் போட்டு அதையும் ஒரு நிமிஷம் வசுக்கி கொஞ்சம் அது மசிக்கிற மாதிரி அது என்ன சாஃப்ட் ஆகிற மாதிரி வர்றதுக்காக இதுவும் நல்லா பொடிசாக போட்டு கட் பண்ணி போடுவேன். ரொம்ப பொடிசாக இல்லை, ஒரு மீடியம் சைஸ் சொல்லலாம் நீங்கள். ஓகே. இந்த ரெசிபி 2 ரெசிப்பியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு பொரியல் ரெசிபி தான். இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ரொட்டி, இது கூட நான் இங்கே பாம்பேயில் இருக்கிறதுனால எங்கே இருந்தாலும் பொதுவாகவே எனக்கு ரொட்டியும் பாஜி தான் நிறையா பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஒரு ரெசிபி நான் 2மே செய்கிறேன். ஸோ அதனால தான் சைமல்டேனியஸ்லி 2 பொரியல் ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பிறகு நான் வந்து ரோட்டி மேக்கரில் நான் எப்படி ரொட்டி பண்ணுறேன் அதுவும் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் இதுக்கு பாரு. ஸோ இது தக்காளி போட்டு இதை வசுக்கினேன். அதுக்கு பிறகு இதை வசுக்கணும். உடனே கொஞ்சம் வசுக்கிருப்பேன். அதுக்கு பிறகு இந்த காலிஃப்ளவரையும் பொடிசாக நறுக்கி அதுவும் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் போல் உப்பு, பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், திருப்பி கொஞ்சம் அதிகமாக 1 ஸ்பூனோட லேசாக அதிகமாக இது தனியாத்தூள், அதை என்ன சொல்லுவீங்க, கொத்தமல்லி பவுடர். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது ஹை ஃப்ளேமில் குக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இதை நல்லா கிண்டி விட்றேன். இப்போ இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசாலா இந்த சட்டியில் ஒட்டக்கூடாதுன்னுட்டு இதை நல்லாவே கிண்டிடணும். நல்லாவே கிண்டும் போது இந்த மசாலா வந்து அந்த காய்கறியில் நல்லாவே இது பெனிட்ரேட் ஆயிரும், ஒட்டிரும், நல்லா டேஸ்ட் வரும். அதனால தான் அது தீயக்கூடாதுன்னுட்டு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி மேலேருந்து ஊற்றுறேன். ஊற்றும் போது என்ன ஆகும்னா இதில் வந்து அந்த ஆயிலும் உங்களுக்கு ரொம்ப போட தேவையில்லை. ஸோ கம்மி ஆயிலே பாருங்கள் இது குக் ஆகுது. பிறகு இந்த மசாலாவும் இந்த காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆயிரும், நம்மளுக்கு அந்த பச்சை வாடை வராது, நல்லாவே சூப்பராக இது ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க போனால் டெக்னிக்கலாக 2மே முடிச்சிட்டேன். பீன்ஸ் பொரியலும் முடிச்சிட்டேன். அதை இப்போ தான் உப்பு போடுறேன். அதுக்கு ஒரு வேர்க்கடலை வந்து பொரியல் மேபி जो ऑलरेडी बन चुका है, இதுக்கு பருதான் போட்டு தயார் है. இந்த வீடியோல வந்து मोदा डालना था वो डाल दिया था बीन्स पूरी नारियल वगैरह. हाँ ஓகேவா. ये पहले वाली பாருங்க கொஞ்சம் ஒரு வேலை பண்ணும்போது मैंने शेंगदाना दिखाया था डाल दिया है. அலங்கோலமா ஆயிட்டு அது கூட நான் பரு க்ளீன் பண்ணி அந்த வீடியோவை உங்ககிட்ட கண்டிப்பா காட்டுறேன். சோ இப்படி தான் ஒரு வேலை செஞ்சா 4 வேலை இன்னும் இன்ட்ரோ듀ce ஆகும். இதான் வேலை. சோ காலிஃப்ளவர் ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளவுதான். அதுல கடைசா போடுறது தேங்காய் அதிகமா அரைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா, அதுல பாதி தேங்காய் பீன்ஸ் பொரியல்ல போட்டு பாதி அரைச்சு தேங்காய் वो भी डाल दिया था जो मैंने आपको बताया था बड़ी सुपर पत्ता और कोकोनट को जो मैंने இது எல்லாமே அரைச்சி இதல போட்டுட்டேன். போட்டு இந்த சூடா இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி अब जब ये गरम होता है तभी डालना है. அந்த மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி ஊத்திட்டு இத கேஸ்ல திருப்பி வச்சிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வரைக்கும் இத நல்லாவே குக் பண்ணிடணும். அப்போ அந்த தேங்காய்ல ஒரு பச்சை வாடை வரும் பாருங்க, அதுவும் இதுல இருந்து போயிடும். வேற இது நல்ல டேஸ்ட் பிடிச்சி இது एक्चुअली கொஞ்சம் ஸ்பைசி ஆயிடும். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பீன்ஸ் வந்து அவ்வளவு ஸ்பைசி பண்ண முடியல. எனக்கு பீன்ஸ் வந்து நார்மலா தான் பிடிக்கும். அதனால பீன்ஸ் லெஸ் ஸ்பைசி பண்ணி அது ஒரு கூட்டா வச்சிட்டு இது ஒரு கூட்டா வச்சிட்டு இத வந்து நான் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டோம். சோ அதனால தான் இந்த ரெசிபி உங்ககிட்ட मेरा थोड़ा वीडियो சப்பாத்தி ரெசிபி बता रही हूं உங்களுக்கு அடுத்த வீடியோல அடுத்த வீடியோ லிங்க் போட்டுறேன். அந்த வீடியோல मैं रोटी बनाती இந்த பாருங்க இந்த பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கீழ கொஞ்சம் கூட தண்ணி இல்ல, நல்லா அத அப்சர்வ் பண்ணிட்டு ஃபாஸ்ட் ஆல்ரெடி தயார் है. और இவ்வளவு பண்றதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிட்டு ரொட்டியும் பண்ணிட்டேன். இது கடைசியா என் பொண்ணு தான் இந்த கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு இந்த கொலாடரில் கழுவிட்டு அவ அதை நறுக்கி இந்த 2 கூட்டுலையும் அவ அதை கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கா. நல்லா மேலேருந்து தூவி போடுறேன். பார்க்கவும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும், ருசியும் நல்லா, நிஜமா சொல்றேன் நல்லா இருக்கும், நல்லா இருந்தது. இது நாங்க சப்பாத்தி கூட சாப்பிட்டோம். இந்த சப்பாத்தி ரெசிபி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட
சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சது. இது பாம்பேல இருக்கும்போது நான் பாம்பேல இருக்கிறதுல இப்படி தான் நான் செய்வேன் எல்லாம் ஷார்ட்கட் ரெசிபீஸ்லாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் நல்லாவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.